الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن عبد الله بن الشخير رضي الله عنه قال: أتيت رسول الله صلى الله عليه وسلم وهو يصلي ولجوفه أزير كأزير المرجل من البقاء. حديث صحيح رواه أبو داود الترمذي. وعن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم لأبي بن كعب رضي الله عنه: إن الله عز وجل أمرني أن أقرأ عليك لم يكن الذين كفروا. قال: وسماني؟ قال: نعم. فبكى أبي. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவதன் சிறப்பை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய இரண்டு சிறிய ஹதீஸுகள். அப்துல்லா பின் ஷுஹைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுதத்தின் காரணமாக அவர்களின் வயிற்றிலிருந்து உலை கொதிக்கும் ஒளி போல் சப்தம் வந்தது. அபூதாவுதில் வரக்கூடிய மற்றும் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில், குறிப்பாக இரவு தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அந்த வசனத்தை ஓதக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனமாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து தொழுகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரத்தில் அழுகக்கூடிய நிலை. எப்படி என்றால், அந்த சப்தம், சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு பாத்திரத்தில் நாம ஒரு தண்ணீரையோ அல்லது ஏதோ ஒரு உணவுப் பொருட்களை கொதிக்க விடும் பொழுது எப்படி அந்த கொதிப்பு சப்தம் வருகின்றதோ அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் இருந்து அந்த சப்தம் வரக்கூடிய நிலை இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்துல்லா பின் ஷுஹைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த அழுகை எதற்காக வந்தது? பாவம் செய்ததற்காக வந்ததா? கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு எல்லா நபிமார்களை விட சிறந்த ஒரு நபியாக ஆக்கி, பிறகு அவர்களை அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலும் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சிறந்தவராகவே, அவருடைய உம்மத்திற்கும் சிறந்த ஒரு உம்மத்தாகவே ஆக்கிய அந்த விஷயத்தில் அல்லாஹை சந்திக்கக்கூடிய மற்றும் அல்லாஹின் முஹப்பத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழுகக்கூடிய நிலை இருந்தது. அடுத்த ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கூறினார்கள்: உபையே, அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டான், உங்களுக்கு முன்னால் லம் யக்குனில் லதீன கஃபரு என்ற அத்தியாயத்தை ஓதி காண்பிக்குமாறு. அந்த சஹாபி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய பெயரை சொன்னானா? என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் தஆலா என்னுடைய பெயரை அவன் சொல்லி என்னிடம் ஒப்பிக்குமாறு, என்னிடம் சொல்லுமாறு உங்களுக்கு கட்டளிட்டானா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம். அல்லாஹ் தஆலா உன்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவரிடம் நீங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி காண்பீங்கள் என்று கூறினார்கள். இந்த விஷயம் கேட்டவுடனேயே உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் கண்களிலிருந்து தண்ணீர் வடிய ஆரம்பித்தன. அவர்கள் அந்த ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் அவர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இன்னாரை பெயரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பாக்கியசாலி அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா இன்னாருடைய மகன் இன்னார் என்று நம்மில் இருக்கக்கூடியவர்களை புகழ்ந்து அல்லது அவனை பற்றி சிறப்புக்குரிய விஷயங்களை தெரியப்படுத்தும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு சாதாரண மனிதர்களுக்கிடையே ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெயரை குறிப்பிட்டாலே அல்லது நம்முடைய பெயரை சொல்லி அழைத்தாலே நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம், கண்ணியம் நாம் உணர்கின்றோம். மனிதன் படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கு மத்தியில் இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட அந்த பாக்கியவானாக இருப்பான். அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை குறிப்பிட்டு தெரியப்படுத்துவார். இந்த சந்தோஷத்தில் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு யார் என்றால், உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வஹியை எழுதக்கூடியவர்களுடைய இந்த சஹாபாக்கள் ஒருவராக. அதே போல உபை பின் கஅப் ரலியல்லாஹு கிராத்தும் அவருடைய திலாவத்தும் மிக அருமையாக இருக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சில வசனங்கள், சில அத்தியாயங்கள் ஓதி காண்பிப்பார்கள். இதற்கு முன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு சில வசனங்களை ஓதி காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சூரத்துல் நிசாவுடைய அந்த வசனத்தை ஓதினார்கள். மறுமை நாளில் எல்லாரையும் சாட்சியாக கொண்டு வரும் பொழுது உங்களை நாம் சாட்சியாக ஆக்குவோம். அந்த நிலை எப்படி இருக்கும் நபி என்று நீங்கள் சிந்தித்தீர்களா? அந்த விஷயத்தை பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். இங்கும் சந்தோஷத்தினாலும் அந்த மகிழ்ச்சி, அல்லாஹ் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முன்னால் ஓத வேண்டும் என்று கட்டளையிட்டானே, அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த நன்றி செலுத்தும் அந்த சந்தோஷம், அந்த இன்பத்தினால் அவர்கள் அழுதார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பையும் அவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆதரவைத்து கண்ணீர் சிந்துவதும், அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்தை கொண்டு கண்ணீர் சிந்துவதும் அல்லாஹ் தஆலாவிடம் மிக பிடித்தமான இந்த செயலாக இருக்கின்றது. அதுடைய தொடர்ச்சியாக நாம பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். அதனால்தான் ஹதீஸில் உருவாற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களிடம் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் போய் சந்திக்கிறாங்க. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனை சந்தித்து வருவார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு இவங்க இருவரும் போறாங்க. போய் அங்கு அவரை சந்திக்க செல்லும் பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். அப்போ 2 சஹாபாக்கள் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்கின்றார்கள், என்ன உம்மு ஐமனே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்விடம் சிறந்த அந்தஸ்து கிடைக்காதா? நீங்க எதற்காக அழுகின்றீர்கள்? நீங்க நம்பிக்கை வைக்கவில்லையா அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று? இந்த உலகத்தை விட மிக சிறந்த அந்தஸ்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்கும் பொழுது, நான் அதற்காக அழுகவில்லை. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துல எந்த ஒரு எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் பதன்கதாஅத்தில் வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்த நிலையில் வஹி வந்து கொண்டே இருந்தன. நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டே இருந்தது. நமக்கு இஸ்லாம் செய்யக்கூடிய, நாம் சீர்திருத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருந்தன. ஆனால் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அது முடிந்து விட்டது, துண்டித்து விட்டது. இப்ப நமக்கு இஸ்லாம் செய்யக்கூடியவர்களும் நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து சீர்திருத்தக்கூடியவர்கள் யாரு? இதை கேட்ட உடனேயே 2 ஹலீஃபா, அந்த அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களாலும் இந்த விஷயத்தை தாங்க முடியாமல் அவர்களும் அழுக ஆரம்பித்தார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த சஹாபாக்கள் நிலை எப்படி இருந்தது. அவர்களை சீர்படுத்தி செம்மையாக்கி சிறந்த ஒரு மனிதனாக ஆக்கக்கூடிய விஷயத்தில் வஹி வந்து கொண்டே இருந்த, அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அந்த வஹி துண்டிக்கப்பட்டதும், அது நிப்பாட்டப்பட்ட உடனே அச்சம், அவர்களுக்கு அழுகையும் அவர்களுக்கு அந்த அச்சமும் இருந்தது. இதற்கு பிறகு நமக்கு யாரு சீர்திருத்தக்கூடியவர்கள், நம்முடைய தவறுகளை யார் சுட்டி காண்பிப்பார்கள் என மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடியது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் என்பவர்களே, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ஆதரவும் சரி, அன்பும் சரி, அதை கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுவதும், அதே போல நாம் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது தவறுகளை செய்ய இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு அதை விட்டு விலகி அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஆற்றலை நாம் நினைத்து அதனால் நாம் கண்ணீர் விடக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிடித்தமானது. இதற்குரிய கண்ணியமும் இதற்குரிய கூலியும் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது அல்லாஹ் தஆலாவிட. யோசிச்சு பாருங்க, சமீபத்தில் நாம பார்க்கிற நிலநடுக்கங்கள், துருக்கி மற்ற எவ்வளவு இன்று எத்தனை பேர் சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான மக்கள் வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் தஆலா அது எப்படிப்பட்ட ஒரு சோதனை அங்கு ஏற்படுத்தி நமக்கு இங்கு ஒரு அமைதியை கொடுத்து நம்மை என்ன விஷயத்தை சோதிக்கின்றான் என்று நம்ம சிந்தித்து பார்க்கவில்லை. நாம் என்ன அந்த ஒரு சிறந்த ஒரு அமலை செய்து விட்டோமா, அல்லது அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய பாவங்கள் செய்து விட்டார்களா? ஆனால் ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் தஆலா இந்த நிலநடுக்கமாக இருக்கட்டும், மற்ற தன்னுடைய விஷயங்களை ஏற்படுத்துவதற்காக யுஹவ்விஃபுல்லாஹு இபாதஹு, தன்னுடைய அடியார்களை எச்சரிக்கை செய்வதற்காக. இன்னும் திருந்திக் கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை நீங்கள் எதற்காக, எந்த லட்சியத்தை கொண்டு இங்கு நீங்கள் வந்தீர்களோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டீர்களோ, அதை சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே வாய்ப்புகள் கொடுக்கின்றான். ஆங்காங்கே சோதனையை ஏற்படுத்தி நமக்கு அதை திருந்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுக்கின்றான் என்றால் யோசிச்சு எவ்வளவு நிம்மதியான ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆக இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இது ஒரு படிப்பினை நமக்கும்
அவர்களுக்காக நாம் எவ்வளவு முடியுமோ அவருக்கு துவா செய்ய வேண்டும். நம்மளால் என்ன உதவி செய்ய வேண்டுமோ ஒரு முஃமினா அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ நாம செய்வதற்கு முயற்சி. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் துவா. அவர்களுக்காக துவாக்களை நாம் அதிகமாக செய்வதும், அவர்களுக்கு நாம அல்லாஹு தாலாவிடம் அவர்களுக்கு வஃபாத்தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு சிறந்த இடத்தில் சொர்க்கத்தில் அனுப்புகச் செய்வதற்காகவும், அதே போல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது மிகவும் அவல நிலை இருக்கின்ற அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்துவதற்காக நாம் கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும். இந்த வீடியோக்களை அதிகமாக பரவுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் என்ன ஆகும்? பலவீனமாக தான் ஆகும். சமுதாயத்தில் ஒரு வீடியோ பார்த்திருக்கோம், இது மாதிரி ஏற்பட்டிருக்கு, நிலநடுக்கம், பில்டிங் உடையுது, அல்லது குழந்தை அங்க சிக்கி கொண்டது, அல்லது அங்கு தொங்கிக் கொண்டு இருக்கிறான், இப்படி கூட விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக துவா செய்துவிட்டு நாம அதை பரப்புவ கூடாது. இதனால் என்ன ஆகும்? முஸ்லிம் சமுதாயத்தில் பலவீனங்கள் ஏற்படும். அதனால்தான் முஸ்லிம்களை சிரமப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது அட்டுழியங்கள் செய்யப்படக்கூடிய வீடியோக்கள் வரும்பொழுது அது அதிகமாக பரப்பக்கூடாது. அதனால நம்ம என்ன யோசிக்கின்றோம், இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் என்று. ஆனால் ஒரு தரப்பில் என்ன ஆகின்றது, அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு பலவீனத்தையும் ஒரு அச்சத்தையும் தான் இன்னும் ஏற்படுத்துகின்றது. அதனால்தான் அறிஞர்கள் அவர்களுக்காக நீங்க செய்யக்கூடியது துஆவும், பொருளாதார உதவி அல்லாஹ் கொடுத்திருந்தால் செய்வதற்கும், அதே போல அவர்களுக்காக நாம என்ன முடியுமோ மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம சொல்வது என்பது இவ்வளவு முடிவு செய்யும். ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களையும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்? இதனால மனிதன் அச்சமடைகின்றான். அதே போல மனிதனுடைய அந்த அந்த சமுதாயத்தினுடைய அந்த சில நேரத்திலிருந்து பலவீனம் ஏற்படும் என்று அறிஞர் கூறுகின்றார். ஆக அவர்களுக்காக நாம நம்முடைய துஆக்களில் நாம நினைவு கூற வேண்டும். இந்த நிலையை பார்த்து நமக்கு படிப்பினையும் ஏற்படுத்திக் கொள்ளும். நமக்கு எப்பொழுது வரும் என்று நமக்கு கேரண்டி கிடையாது. சமீபத்தில் எல்லாம் அது எதுவரைக்கும் தெரியல, குஜராத்திலும் இதனுடைய தாக்கம் இருந்தது என்று செய்தி வந்து அல்லாஹ் அறியக்கூடியவன். அது எவ்வளவு அந்த விஷயம் செய்தி உண்மையானது என்று. ஆனால் எது வேண்டுமென்றாலும் ஆகக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நாடியது அவன் செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நமக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவகாசம் இருக்கு. நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டு ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து ஒன்றோடு சேர்ந்து அல்லாஹு தஆலாவை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டில் அவனுக்காக மட்டுமே நாம சந்திப்பிக்கக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம முயற்சி செய்யும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட அந்த சிந்தனையை ஏற்படுத்தி அதிலே நிலையாக வைத்து அதற்கு நமக்கு உதவியும் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.